இங்க சொன்னாங்க சார், வீடு கட்டி தந்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், படிக்க வச்சேன். இது அனைத்தையும் இந்த 76 வயசு வரைக்கும் செஞ்சிருக்கேன் சார். இன்னும் செய்வேன். நம்ம வீட்டுல புத்தி புத்தி வளர்த்த நம்ம தங்கையினுடைய மறு பிம்பம் மருமகள். நான் ஒரு ஏழை குடும்பத்துல இன்னைக்கு பெரிய பணக்காரனான கடும் உழைப்புக்கு பிறகு வந்தவன். என் தங்கையெல்லாம் என் கூட உழைச்சிருக்காரு சார், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. அதுக்குதான் என் தங்க பசங்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைச்சு இன்னி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீடு 2 தங்க கட்டி கொடுத்துருக்கேன் சார். 5 மக சார். என் தங்கைக்கு 5 பொண்ணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இதெல்லாம் என் தங்கையினுடைய மறு உருவம் சார். அம்மா ஜாயின்ட் ஃபேமிலி தான் சார். கல்யாணம் பண்ணி போனது எல்லாத்துக்குமே எங்க மாமா தான் வருவாங்க. கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டது அத்தை பையனை தான். எங்க அத்தை வீட்டுல எங்க கல்யாணம்னு பேசும்பொழுது எங்க அத்தையும் எங்க மாமாவும் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசல. ஃபர்ஸ்ட் எங்க மாமா கிட்ட தான் பேசினாங்க. இப்போவுமே என் பசங்க பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. எங்க அப்பா கூட சொல்லலை சார், நீ கவலைப்படாதம்மா, உன் பசங்களெல்லாம் கரையேற்றிடுவோம், நான்லாம் இருக்கேன், நீ கவலைப்படாத. இன்னும் 2மே எனக்கு பொன் குழந்தை. இன்னும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். 2 பேரும் ப்ரைவேட் ஜாப் தான். எனக்கு அது மாமா சொன்னது எனக்கு தெரியல. எங்கள் மாமா என் பொண்ணுங்க அளவுக்கு யோசிப்பாரு அப்படின்னு.